வியூவர்ஸ், நம்ம ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட், ஸ்டீரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ். இந்த பேசிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாங்க. வெல்கம் டு சிட்டி கார் ட்ரைனர்ஸ் மேம். அவங்களுக்கு இப்போ நம்ம கவர் பண்ண போகிற போர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ரோட் டிரைவ் அண்ட் ஜிஎஸ்டி ரோட் டிரைவ். இந்த ரெண்டு டிரைவ்லையுமே வந்து அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் என்ன, மெத்தடாலஜின்னு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ப்ராக்டிக்கலாக இந்த தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸை நம்மளோட வெஹிக்கிளில் ஆன் தி ரோடில் அவங்க அப்ளை பண்ணும்போது அதோட ரிசல்ட் எப்படி வருது, நம்மளுடைய ஸ்டூடெண்ட் இந்த டாஸ்க் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். வியூவர்ஸ், வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெஹிக்கிள் நியூட்ரலில் இருக்கான்றதை நம்ம செக் பண்ணிக்கணும். நியூட்ரலில் இருக்கான்றதை எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கியர் நாவை ஷேக் பண்ணாலே தெரியும். எஸ் மேம், மேக் இட் ஃபர்ஸ்ட் கியர் நவ். பேசிக்ஸ் ஆஃப் கிளச் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும், கியர் ஷிஃப்டிங் அண்ட் பிரேக் ப்ரெஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணணுன்றதை மேம் கிட்ட சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கியரில் இனிஷியலாக மூவ் பண்ணும்போது கிளச்சோட ரிலீசிங் ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும். ஒன்ஸ் கொஞ்சம் இனிஷியல் மூவ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம செகண்ட் கியரில் ஷிஃப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். பர்ஃபெக்டாக ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டீரிங் கண்ட்ரோல் போத் ஹேண்ட்ஸில் தான் ஹோல்ட் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் 9 o'clock பொசிஷன், ரைட் ஹேண்ட் 3 o'clock பொசிஷன். அண்ட் அதோட ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜென்டிலாக இருக்கணும். நம்மளோட அகாடமியில் அவங்க சூஸ் பண்ணியிருக்கிற வெஹிக்கிள் Hyundai Creta. பிகாஸ் அவங்க பர்ச்சேஸ் பண்ண போகிற வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா Ford EcoSport SUV செக்மெண்ட். எஸ் மேம், மேக் இட் தேர்ட் ஹியர், நியூட்ரல் தேர்ட். பர்ஃபெக்ட். இந்த ஸ்ட்ரெயிட் ரோட் டிரைவில் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் கற்றுக்க வேண்டிய விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் திங் இஸ் கிளச் கண்ட்ரோல். ஈச் அண்ட் எவ்ரி சிக்னலில் நம்ம ஸ்டாப் பண்ணி மூவ் பண்ணும்போது அந்த கிளச்சோட ரிலீசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இருக்கணும். எந்த கியராக இருந்தாலும் கிளச்சோட ரிலீசிங் வந்து ரொம்ப கிராஜுவலாக ஸ்மூத்தாக இருக்கணும். வெஹிக்கிள் ஆஃப் ஆகாதபடி நம்ம பார்த்துக்கணும். செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் கண்ட்ரோல். நம்மளுடைய சென்ஸ் இல்லாமல் நம்ம வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லையோ ரைட்லையோ மூவ் பண்ணக்கூடாது. தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கண்ட்ரோல். இப்போ இந்த இடத்துல மூவ் பண்ணும்போதே இந்த ரோடுக்கு தகுந்தாப்புல ஸ்பீடு மேக்ஸிமம் நான் மேம் கிட்ட சொல்லியிருக்கிறது 40 வரைக்கும் மூவ் பண்ண சொல்லியிருக்கேன். அவங்க இனிஷியல் பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறதுனால சடனாக யாரானோ நம்ம வெஹிக்கிள்குள்ளே நம்ம ஃப்ரேம்குள்ளே வரும்போது நமக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுற கெப்பாசிட்டி நமக்கு இருக்கணும். அந்த கெப்பாசிட்டி எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லோ ஸ்பீடில் மூவ் பண்ணால் மட்டுமே தான் நம்மளால் அதை கெயின் பண்ண முடியும். ஃபோர்த் பாயிண்ட் இஸ் கெட்டிங் அக்கஸ்டம் டு த மூவ்மெண்ட் ஆஃப் த வெஹிக்கிள். நம்மளோட வெஹிக்கிளுடைய கியர் ஷிஃப்டிங் ப்ராசஸ், ஸ்பீட், கிளச், ஸ்டீரிங் டைமென்ஷன், வெஹிக்கிளுடைய ஃப்ரேம், லென்த், விட்த், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபஸ்ட்டு அக்கஸ்டம் ஆகணும். SUV செக்மெண்ட் ஆஃப் வெஹிக்கிள், ஹேட்ச்பேக் வெஹிக்கிள், செடான் வெஹிக்கிள், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மெத்தடாலஜி எல்லாம் சேம் தான். பட் அந்த சைஸ் அண்ட் ஃப்ரேம் வந்து கொஞ்சம் மாறும். அந்த கேப் அனலைசேஷன் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். எஸ் மேம், ஸ்லோ டவுன் ஹியர். மிரர் ஃபோக்கஸிங் மேம் கிட்ட சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பர் மினிட்டுக்கு அவங்க வந்து 3 to 4 times லெஃப்ட் மிரர் அண்ட் ரைட் மிரர் அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும். பின்னாடி வர வெஹிக்கிள் எந்த லேனில் வராங்க, என்ன டிஸ்டன்ஸில் வராங்க, எந்த ஸ்பீடில் வராங்கன்றத அவங்க வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே வரணும். அதே மாதிரி அவங்க லேன் சேஞ்ச் பண்ணும்போதும் மிரர் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். சிக்னல்லேருந்து நம்ம மூவ் பண்ணும்போது இனிஷியல் ஸ்டேஜில் நம்மளோட மூவ்மெண்ட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். எல்லா பிகினர்ஸ்க்குமே அப்படி தான் இருக்கும். அதை நம்ம எப்படி வந்து ஸ்பீட் அப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீவிங் த கிளச் அண்ட் பிரஸிங் த ஆக்சிலேட்டர் சைமல்டேனியஸ்லி. அண்ட் கியர் ஷிஃப்டிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் கியர் இனிஷியல் பிக்கப், செகண்ட் கியர் மூவ்மெண்ட்டு, தேர்ட் கியர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆஃப் மூவ்மெண்ட்காக நம்ம யூஸ் பண்ணணும். அதை நான் மேம் கிட்ட சொல்லியிருக்கேன். கியர் ஷிஃப்டிங் ப்ராசஸ் அவங்க வந்து கெயின் பண்ணணும் இந்த ரோட்லேயே. நம்ம வெஹிக்கிள்ன்றதுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மூவ்மெண்ட்லையுமே நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதில்ல. அவங்களுடைய ஓன் வெஹிக்கிள் அவங்க எப்படி டிரைவ் பண்ணுவாங்களோ அந்த சேம் ஆஸ்பெக்டில் நம்ம வெஹிக்கிள் டிரைவ் பண்ணலான்றதை நம்ம சொல்லியிருக்கோம். ஸ்பீட் மேனேஜ்மெண்ட், ஃபுல் கண்ட்ரோல் ஆன் தி மூவ்மெண்ட். இந்த ஃபுல் கண்ட்ரோல் ஆன் தி மூவ்மெண்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லெக் வந்து பார்த்தீங்கன்னா எக்காரணத்துக்கு ஒன்றும் மிஸ்மேட்ச் ஆகிடக்கூடாது. பிரேக் ப்ரெஸ் பண்ண வேண்டிய இடத்துல ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணுறதோ இல்லை ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ண வேண்டிய இடத்துல பிரேக் ப்ரெஸ் பண்ணுறதோ இருந்துடக்கூடாது. எஸ் மேம், அப்படியே மூவ் பண்ணிடுங்க. பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெக் மிஸ்மேட்ச் வந்து சம்டைம்ஸ் நடக்கும், ஒரு பதட்டத்தினால நடக்கும். அதனால ஃபியர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். 360 டிகிரி ரோட் அப்சர்வேஷன். அவங்க இப்போ இந்த ரோட்ல டிரைவ் பண்ணும்போதே அவங்களோட ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரி ரோட்ல இருக்கணும். ஸ்டீரிங் வந்து பர்ஃபெக்டாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லேனில் டிரைவ் பண்ணும்போது அன்லெஸ் ஆர் அதர்வைஸ் நம்மளோட லேனில் எதனா அப்டக்கிள்ஸ் இருந்தால் மட்டுமே தான் அவங்க லேன் சேஞ்ச் பண்ணணும். இல்லைனா அதே லேன்லேயே அவங்க ஸ்டிக் பண்ணி டிரைவ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன். எப்போ அவங்க பிரேக் ப்ரெஸ் பண்ணாலுமே ஸ்மூத்தாக பிரேக் ப்ரெஸ் பண்ணணும். செகண்ட் கான்செப்ட், மூவிங் ஆன் அ GST ரோட். ஸோ லேன் ஃபார்மேஷன், ஸ்டீரிங் கண்ட்ரோல், மிரர் அப்சர்வேஷன், அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் அதர் வெஹிக்கல்ஸ். அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் அதர் வெஹிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம ஒரு சிக்னலில் ஸ்டாப் பண்ணும்போது நமக்கு முன்னாடி இருக்கிற வெஹிக்கிளுக்கு நம்ம ரொம்ப க்ளோஸாக ஸ்டாப் பண்ணக்கூடாது, சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அந்த சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்ஸில், டிராஃபிக் ரோட்ஸில் ரொம்பவே முக்கியம். நம்மளும் எந்த ஒரு வெஹிக்கிளுக்கும் க்ளோஸாக இருக்கக்கூடாது, அந்த வெஹிக்கிளும் நமக்கு க்ளோஸாக வரக்கூடாது. அண்ட் வியூவர்ஸ், நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிளச் அண்ட் பிரேக் கண்ட்ரோல் இல்லை. A to Z ஆஃப் கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் கிட்ட தான் இருக்குது. த்ரூ அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஸ்டூடெண்ட்டை டிரைவ் பண்ண வைக்கிறோம். மேடமோட ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிரைவிங் ஸ்கூலில் கிளாஸஸ் எடுத்துட்டு அவங்களோட வெஹிக்கிள் டிரைவ் பண்ணுறதுக்கு எக்ஸ்பர்டைஸ் ஆகிறதுக்காக நம்மளோட அகாடமி வெஹிக்கிளில் அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. நம்மளோட ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட நியூ வெஹிக்கிள் அவங்க எடுத்து டிரைவ் பண்ணுவாங்க. அதுவும் நீங்கள் கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க. இப்போ இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் ஆஃப் ஸ்லோயிங் டவுன் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த மாதிரி சிக்னலஸ் ஜங்ஷனில் வந்து நம்ம 360 டிகிரி அப்சர்வ் பண்ணிட்டு தான் மூவ் பண்ணணும். இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் தெனாபேட் சிக்னல். அவங்களுக்கு இப்போ நம்ம கொடுத்துருக்கிற டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் ஃப்ரம் அண்ணா சாலை மவுண்ட் ரோட் டு கிண்டி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கிற டாஸ்க்கு. நம்ம சொல்லிக் கொடுத்த தியரிட்டிக்கல் செஷன்ஸை ப்ராக்டிக்கலாக ஆன் தி ரோடில் அவங்க அப்ளை பண்ணும்போது ரிசல்ட் நீங்கள் பார்க்குறீங்க வியூவர்ஸ். ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட். உங்களுக்கும் இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா சிட்டி கார் ட்ரெயினர்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். உங்ககிட்ட வெஹிக்கல்ஸ் இருந்தால் உங்களோட வெஹிக்கிளில் உங்களோட டோர் ஸ்டெப்பில் வந்து சொல்லி தருவோம். உங்ககிட்ட வெஹிக்கல்ஸ் இல்லாத பட்சத்தில் நம்மளோட அகாடமி வெஹிக்கிள் எல்லா செக்மெண்ட் ஆஃப் வெஹிக்கல்ஸும் நம்ம அகாடமியில் அவைலபிலிட்டியாக இருக்குது. SUV, ஹேட்ச்பேக், செடான், MUV எல்லாமே இருக்குது. நீங்கள் அதில் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.